பொதுவா மனிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஒரு குறிப்பிட்ட தொழில் ரீதியான சங்கத்துல இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது, அவங்க அந்த பிரச்சனையை முதல்ல பேச்சுவார்த்தையில சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான டீலும் அவங்களுக்கு படியலைன்னா போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தில் இறங்குறத நம்ம பார்க்குறோம். இந்த போராட்டத்தை ஆசிரியர்கள் செய்கிறாங்க, மருத்துவர்கள் செய்கிறாங்க, பஸ் ஓட்டுறவங்க செய்கிறாங்க, எல்லாரும் தான் செய்கிறாங்க. ஆனால் சில வேலைகள் செய்கிறவங்க போராட்டம் செய்யும்போது அது சமூக அந்த செயல்பாட்டிற்கு தடையாக இருக்குது. உதாரணத்துக்கு மருத்துவர்கள் போராட்டம் செய்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் ஆப்ரேஷனே பண்ணலன்னு சொல்லிட்டா அது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கிறதுன்றது ஒரு நோயாளிக்கு தான் தெரியும். அது அரசுக்கு தெரியுதோ இல்லையோ, நோயாளிகளோட கஷ்டம் நோயாளிகளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பள்ளிக்கூட ஆசிரியர்கள் போராட்டம் செய்யும்போது அந்த மாணவர்களுக்கும் அவரோட பெற்றோர்களுக்கும் தான் தெரியும் இதனால் எவ்வளோ பெரிய தலைவலி ஏற்பட்டுச்சு, எவ்வளோ பெரிய மன கஷ்டம் ஏற்பட்டதுன்னு. அதோட பயன்பாட்டாளர்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியுன்றதுனால இந்த போராட்ட வடிவங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம நேர்த்தியாக்குறது. அந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் காலத்தில், லெனின் காலத்தில் போராட்டம் செய்யணுன்னா என்ன பண்ணணும்னா எல்லாரும் ஒரு தெருவில் உட்காந்துட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், கோஷம் எழுப்புகிறோம், கொடி ஆட்டுவோம் அப்படின்னு சொல்லிடலாம் செய்கிறது. அந்த காலத்தில் ஃபிசிக்கலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அவசியமானதாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் டெக்னாலஜி இவ்வளோதான், அவங்க நேரடியாக போராட்டம் செய்தால் மட்டும்தான் அது முடியும். ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் போராட்டம் செய்யணும், அதை டெக்னாலஜிக்கலி செய்ய முடியும். அவங்க டெலிஃபோனை வச்சு, அவங்க கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை வச்சு அவங்க நிறைய போராட்டங்கள் செய்ய முடியுன்றதுனால திரும்ப திரும்ப நம்ம டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு சொசைட்டியில் வாழ்கிறதுனால யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் அதே சமயத்தில் தன் போராட்டத்தில் ஒரு கவன ஈர்ப்பும் கிடச்சி தனக்கு தேவையான அந்த சாத்தியங்களோ வாய்ப்புகளோ அமைச்சிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து அவங்க செய்கிறதுக்கு டெஃபினெட்லி சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அந்த போராட்டம் செய்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு கவனம் கிடைக்கும். அதிகமான நபர்கள் கஷ்டப்படும் போது தான் நம்ம வேலையோட முக்கியத்துவம் புரியும். அப்போ தான் நம்ம கேட்குறத உடனே செய்திருவாங்க. அதனால் கஷ்டப்பட்டால் படட்டும், ஒரு 10 நாள் தானே கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. எப்படி ஒரு மருத்துவர் போராட்டம் செய்தால் அது தர்மத்தை தாண்டின விஷயம் நம்ம நினைக்கிறோமோ, ஒரு மருத்துவர் போய் போராட்டம் செய்யலாமா, அவங்க உயிர் கொடுக்குறவங்க இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி ஆசிரியர்கள் போராட்டம் செய்யும்பொழுது கூட மருத்துவர்களோட முக்கியமானவர்கள் ஆசிரியர்கள். அதிகமான சமூக பயன்பாடு அவங்ககிட்டேருந்து தான் வருது. ஆசிரியர்கள் இல்லைன்னா மருத்துவர்களும் கிடையாது, வேறு யாருமே கிடையாது. அவங்க தான் அடித்தளமே, அவங்க தான் ஃபவுண்டேஷனே. அவங்க போராட்டம் செய்யும்பொழுது அதில் சில தார்மீக பொறுப்புணர்ச்சிகள் இருந்து தான் ஆகணும். உண்மையிலே அந்த போராட்டம் வேலிடான பாயிண்ட்ஸில் தான் ஓடுதா, இது குழந்தைங்களுக்கு பரீட்சை நேரத்தில் தான் அதை செய்யணுமா, இந்த வடிவத்தில் தான் இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தணுமா அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. நம்ம ஆசிரியர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே நிறைய தெரியுன்றதுனால இதை பற்றி அவங்களும் இன்னும் கொஞ்சம் யோசித்து மனசை செலுத்தி இது இன்னும் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணலான்னு சிந்திப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.